சண்டே அப்படின்னாலே வந்து கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கிறது தான் வழக்கம். கரெக்டாக ஒரு 9:30 மணி போல் எந்திரிச்சேன். எந்திரிச்சு ப்ரஷ்லாம் பண்ணிட்டு நேராக வந்து என் ஃப்ரெண்டுக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு நானும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் கரண்ட் போயிடுச்சு. ஒரு டம்ளர் பால் கொடுத்தாங்க. அந்த பாலெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் என்ன ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே கறிக்கடைக்கு போனோம். கறிக்கடைக்கு போகும்போது பார்த்தா வண்டியில் பெட்ரோல் இல்லை. ஓகே, பெட்ரோல் போட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ரோல் போட்டு கறிக்கடைக்கு போனால் சரியான கூட்டம். ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணி ஒரு வழியாக கறியெல்லாம் வாங்கி வண்டியில் போட்டுட்டு வீட்டுக்கு நேராக வந்தது. அம்மா சாப்பிட்றதுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்க. ஒரு வாழைப்பழம், ஆப்பிள், அப்புறம் ஒரு பீஸ் மாங்காய், கூடயே வந்து தர்பூசணி கொஞ்சம் கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எங்கேயும் போய் சுத்தாத அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் சும்மாவே இல்லை, எனக்கு போர் அடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு நேராக போனேன். அங்கே போனால் அவனுங்க வந்து ஏதோ மோர்லாம் அடிச்சிட்டு இருந்தானுங்க. என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆனால் புதுசாக இந்த கேரளாவில் ஒரு விஷயம் ஏதோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னா அது பண்ணலான்னா, மோரில் சோடா ஊற்றி குடிக்கிறானுங்க, ஊற்றி குடிக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. சரி பண்ணுங்கடா நானும் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணானுங்க. பண்ணி கொடுத்தா ஒரே மிளகாவை உள்ள அதிகமாக போட்டானுங்க போல, காரம் அப்படியே மண்டைக்கு ஏறுது. ஒரு வழியாக அதையும் குடிச்சு முடிச்சேன். நல்லா தான் இருந்தது. குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தால் திரும்ப வந்து ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. அந்த ஜூஸையும் குடிச்சு முடிச்சுட்டு கிச்சனில் போய் பார்த்தா இன்னைக்கு பீஃப் பிரியாணியும் பீஃப் சுக்காவும் சொன்னாங்க. ரெண்டுமே அப்படியே கம கம கமன்னு ரெடி ஆகிட்டு இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் குளிச்சுட்டு வந்தேன். அம்மா சூடாக வந்து தட்டில் போட்டு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பீஃப் எடுத்து ஒரு பைட்டு வச்சேன் சுக்காவை. என்ன டேஸ்ட்டு! எனக்கு மீட்லேயே ரொம்ப பிடிச்ச ஒரு மீட் அப்படின்னா வந்து அது பீஃப் தான். பீஃப் மேலே என்னதான் நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன். பீஃப் மாதிரி ஒரு மீட் வரவே வராது. அது பீஃப் சாப்பிட்ற எல்லாருக்குமே கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டதுக்கும் அதுக்கும் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எந்திரிச்சா டிவியில் வந்து பார்த்தா ரப்பர் பந்து படம் போட்டிருந்தாங்க. ஒரு டம்ளர் பாலும் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். பார்த்தா ஏரியாலேருந்து பசங்க கால் பண்ணிட்டாங்க, வாடா போர்டு விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஏரியாவுக்கு போயிருந்தேன். பசங்க கூட சேர்ந்து ஒரு ஆட்டம் போர்டெல்லாம் போட்டுட்டு டின்னருக்கு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். டின்னருக்கும் அதே சேம் பிரியாணி தான். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சண்டே ஒரு நாள் அவங்க 2 பேரும் அம்மாவும் தங்கச்சியும் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம். அந்த கொடுத்த பிரியாணியும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு அப்படியே இன்னைக்கு நாள் நல்லா போச்சு. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். என்னை யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க.